அக்கா சொல்றதை யோசிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. யோசிக்கிட்டோம். என்னங்க என்ன யோசனை? தூங்கலையா? டைம் ஆயிடுச்சு. இல்ல ரம்யா, எனக்கு தூக்கமே வரல. அதுவும் உங்க அக்கா சொன்னதை கேட்டதுல இருந்து என் தூக்கமே சுத்தமா போச்சு. அக்காவா? எங்க அக்கா என்ன சொன்னாங்க? என்ன ரம்யா அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உங்க அக்கா சொல்லும் போது நீ தானே பக்கத்துல இருந்த. அவங்க எல்லா டென்ஷனுக்கும் முழுக்க முழுக்க காரணம் எங்க அப்பான்னு சொல்றாங்க. சொன்னாங்கல்ல. இப்ப அவங்க அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? அவங்க சொன்னது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல யாராவது சொல்லி கொடுத்தும் இருக்கலாம். ஆனா எங்க அக்காவுக்கு மாமா மேல அனாவசியமா பழி போடணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கு எதுவுமே புரியல. ரம்யா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. இல்ல, எங்க அக்கா தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பதட்டத்துல செய்வாங்க தான். நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறத விட அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சிடலாமே. அப்படி பொய்யா இருந்தா அக்கா கிட்ட போய் ஏங்க அப்படி சொன்னு கேட்போம். வேணாம். ஐயா, உங்க அக்காட்டல ஒண்ணு கேட்க வேணாம். என்னங்க, எனக்கு நீங்க முக்கியம், உங்க குடும்பம் முக்கியம். அக்கா சொன்னது அப்படியே எடுத்துக்கணும்னு ஒண்ணு இல்லையே. இல்ல ரம்யா, கொஞ்ச நாளாவே எங்க அப்பாவோட போக்கு சுத்தமா சரியில்லை. அவரை பார்த்தாலே எனக்கு அப்படி கோபமா வருது. நான் அந்த ஹோட்டலுக்கு போய் என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். இந்து, என்னம்மா? குவார்டர்லி டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? நாளைக்குமா? ஏய், நாளைக்குன்னு சொன்ன. நாளைக்கு பூஜா ஹாலிடேமா. அம்மா, நான் பாட்டிய பார்க்கணுமா? வாயாடி, பாட்டியை பார்க்கணுமா இல்ல அப்பாவை பார்க்கணுமா? ரெண்டு பேரையும் தான். சாந்திமா, என்ன நாராயணா, என்னாச்சு? அம்மா, பெரியம்மா உடம்பு சரியில்லையா? மயங்கி விழுந்துட்டாங்களா? என்னாச்சு அத்தைக்கு? தெரியலம்மா. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரா? வேலை எதுவும் செய்யக்கூடாதா? மன உளைச்சலால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஏன் சொல்லல? இல்ல, மதன் சார் உங்ககிட்ட சொல்லுவார்னு நினைச்சிருக்கலாம். அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? கண்ணு முடிச்சிட்டாங்களா? ஆமாம்மா, ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்களா? யார்கிட்டயும் சொல்லி அனுப்பி யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீ உடனே அத்தையை பார்க்கணுமே. ஒண்ணு செய்யுங்க, நீங்க இந்திய ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுங்க. சரிம்மா. நான் அத்தையோட உடம்பு நிலைமையை பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. தேவைன்னா நீங்க ஈவினிங் குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்துருங்க. சரியா? போயிட்டு வாங்க. அப்பா புண்ணியத்துல புது முதலாளி வந்தாலும் லேபர் பிரச்சனை எல்லாம் சுமூகமா தீர்ந்துருச்சு. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு தம்பி? நல்லா இருக்காரு. ஒரு வேலையா அந்த பக்கமா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு. உங்க அப்பா கண்ட்ரோல்ல தான் இந்த ஹோட்டலே நடக்குது. நீங்க உரிமையோட எப்ப வேணா இங்க வரலாம். எனக்கு என்ன சார் ஸ்பெஷலா உரிமை இருக்கு? எங்க அப்பாவே தன்னம்பிக்கைக்காக மட்டும்தான் அந்த ஹோட்டலை நடத்துறாரு. ஆமாமா. அப்பாவுக்கு நீங்க இவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்களே, இது என்ன சாதாரணமான விஷயமா? அதுக்காகவே உங்களை ஸ்பெஷலா பாராட்டுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்ன தம்பி சொல்றீங்க? பின்ன என்ன சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. அப்பா உங்களை பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்லிருக்காரு. என்னன்னு? உங்களாலதான் எங்க அப்பா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆனாருன்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. அப்பவே சொன்னாரா? அட ஆமா சார். அப்பா இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லனா இந்த அபிஷியல் விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஓ, ஆமா இல்ல சார், எங்க அப்பா என்கிட்ட எப்பவுமே எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாரு. அப்பா பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கணும் தம்பி. உங்க ஒய்ஃபுக்கு அக்காவா இருந்தாலும் அவங்கள பத்தி உங்க அப்பா என்கிட்ட சொன்னதை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல தம்பி. அந்த அம்மா அப்பாவுக்கு ஏதோ செய்யறதா சொல்லிட்டு கடைசியில தந்திரமா ஏமாத்திருக்காங்க. அந்த கோபம் அப்பாவுக்கு இருக்கு தம்பி. அதனாலதான் அந்த அம்மா பெரிய விலை கொடுத்து இந்த ஹோட்டல் வாங்கினோடனே அப்பா சூப்பரா பிளான் பண்ணி என் மூலமா லேபர் பிரச்சனையை உண்டாக்கி அந்த அம்மாவுக்கு டார்ச்சர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. உங்க அப்பா எனக்கு செஞ்ச உதவிக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தம்பி. அவர் சொல்லி கொடுத்ததை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். இப்ப ஹோட்டல் நிர்வாகமே உங்க கையில.
ரொம்ப சந்தோஷம். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். வாங்க. என்னது இந்த தம்பி புரிஞ்ச மாதிரியும் பேசுறாரு, புரியாத மாதிரியும் பேசுறாரு. ஒன்னும் தெரியலையே. அம்மா, அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சுமா? உடம்புக்கு நோய் வந்தா சொல்லிட்டா வருது. வா அனிதா. அம்மா, அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்லம்மா. அம்மா, நாங்கெல்லாம் உடைஞ்சு போகும்போதும் நீ தைரியமா தானமா இருப்ப. உனக்கு என்னமா ஆச்சு? உன்னை இப்படி பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? பயப்படுற மாதிரி அம்மாக்கு ஒண்ணும் இல்லை அனிதா. நீங்க எல்லாருமே அப்பப்போ வந்து அம்மாவை பார்த்துட்டு போனீங்கன்னா அதுவே அம்மாக்கு ஆறுதலா இருக்கும். அம்மா, உன்னை நாங்க பாத்துக்கிறோமா? அதை தவிர எங்களுக்கு வேற என்னமா வேலை இருக்கு? ஆமா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. ஸ்வாதி, உனக்கு கை குழந்தை இருக்கு, உனக்கு பேங்க்ல வேலை. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. 2 நாள் எல்லாம் சரியா போயிடும். தேவைப்பட்டா கூப்பிடுறேன், அப்ப வந்தா போதும். அம்மா, உங்களை பாத்துக்க நான் இருக்கேன் அத்தை. வாமா சாந்தி. நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். ஏமா? பின்ன நீங்க மயக்கம் போட்டு விழுந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கே யாரும் சொல்லல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. டாக்டர் சொன்னாரு, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இது பித்த மயக்கம் தான், அனாவசியமா உன்னை கலவரப்படுத்த வேண்டாம்னு தான் உனக்கு சொல்லல. அதுக்கு தான் நான் வந்துட்டேன் மாமா. மாமா, கவலைப்படாதீங்க. அத்தை, நீங்க குணமாகிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கிக்கிறேன். இந்து, நாராயணன் கிட்ட சொல்லிருக்கேன், ஸ்கூல் முடிஞ்சதும் எங்கேயே கூட்டிட்டு வந்துருவாரு. மாமா, கொஞ்சம் ஆபீஸ் வேலையெல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஓகே சாந்தி, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ண, நான் நாராயணன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க சரி, சார். கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா. உன் அத்தைக்கு இப்பவே பாதி குணமான மாதிரி தான். சாந்தி, நான் யாருக்குமே தொல்லை கொடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க யாரும் கவலைப்படாம நீங்க எல்லாம் உங்களோட வேலையை கவனிங்க. சாந்தி என் பக்கத்திலே இருந்து என்ன பாத்துக்குவா. உங்க விருப்பப்படியே செய்யறோம் அத்தை. அம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கா? கார்த்திக் எல்லா மருந்து வாங்கிட்டு வந்துட்டான். எல்லா மருந்தும் அங்க இருக்குண்ணே. இனிமே எல்லாத்தையும் சாந்தி பாத்துக்குவா. இவ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்ன அக்காக்கு ஜூஸ் ரெடியா? ரெடி சார். கொடுங்க, நானே கொடுத்துறேன். அக்கா,
உட்காரு ஷாம். தேங்க்ஸ்பா. எனக்கு அது எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்றேன். என்னமோ தெரியல, எனக்கு யாருமே இல்லாத மாதிரியும் எல்லாரும் அந்நியமா தோன்றாங்க. எல்லாம் நினைப்பு தான்க்கா. உனக்கு நான் இருக்கேன், ரம்யா இருக்கா. ஷாம், நம்ம ரம்யாவை கணக்கில் எடுத்துக்க முடியாது. அவ இன்னொருத்த மனைவி. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆனா என்னை விட்டு போயிடுவேன். அக்கா ப்ளீஸ். நான் இது வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பார்க்கல. அப்படியே ஒரு வேளை எனக்கு கல்யாணம் நடந்தாலும் உன்னை விட்டு என்னால போக முடியுமாக்கா? இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரெஸ்ட் எடு. இல்லப்பா, இப்படி படுத்துட்டு இருந்தாலும் ரெஸ்ட் மாதிரி தெரியல. போதும், நான் எடுத்து ரெஸ்ட் எல்லாம் போதும். நாளைக்கு காலையில என் சீட்ல உட்கார்ந்தாதான் எனக்கு நிம்மதி. சரி, நீ என்ன நம்பலனாலும் பரவாயில்ல. ஆபீஸ்ல தான் தீபா இருக்கால, அவ எல்லா வேலையும் பார்த்துப்பா. ஐயோ ஷாம், உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. ஆபீஸ்ல நான் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அது நானே வந்து செஞ்சாதான் சரியாகும். அது மட்டும் இல்ல, நான் இப்படியே படுத்துட்டே இருந்தா இன்னும் டல்லாயிடுவேன். உன் பிடிவாதம் எனக்கு தெரியாதா? சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? உன் மாமியார் ராஜேஸ்வரி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்களாம். அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு மருமக, 2 மகன், தம்பி பொண்டாட்டி, 10க்கு புருஷன், எல்லாரும் பார்த்துக்கிறாங்களா. தாங்க பார்த்துக்கிறாங்களா. சாந்தியம்மா வந்துட்டா? ஆமாக்கா, அவளே வந்துட்டான். யாருக்கும் எந்த தொழிலும் கொடுக்கக்கூடாதுன்னு மாமியாரை பார்த்துக்க அவளே வந்துட்டான். ஒரு வகையில் எனக்கு ஆதங்கமா இருக்கு. எங்க அக்காவுக்கு பணம் இருக்கு, பங்களா இருக்கு, வேலை செய்ய 100 பேர் இருக்காங்க. ஆனா ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையக்கா. நான் கூட பணத்தால எல்லாமே வாங்கிடலான்னு ஒரு காலத்தில் நினைச்சேன். ஆனா பணத்தால ஒண்ணுமே வாங்க முடியாதுக்கா. வெறும் பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அவ்வளவுதான். நீ போ ஷாம். உறவுகளோட சேர்ந்து சிரிச்சு கூடி இருக்கிறதாம சந்தோஷம். அந்த சந்தோஷம் இப்ப எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருந்தது இப்ப இல்லாம போயிடுச்சு. என்னப்பா சொல்லு. ஏம்மா, இப்பெல்லாம் நான் அப்பாட்ட முன்ன மாதிரி சரியா பேசுறதே இல்லை. அவரை விட்டு விலகியே இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அது பழகி போனதுப்பா. இப்ப புது பிரச்சனை இருந்தா சொல்லு. இப்ப நான் சொல்ல போறது அப்பாவால வந்த பிரச்சனை இல்லம்மா, அப்பாவால வந்த அவமானம். சொல்லவே கூச்சமா தான் இருக்கு. என்னால நம்ப முடியல, ஆனா நம்ப வேண்டியதா இருக்கே. என்னப்பா சொல்ற? ரம்யாவோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நானும் ரம்யாவும் அவங்கள பார்க்க போயிருந்தோம். அவங்க என்னவோ அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா டென்ஷனுக்கும் பதட்டத்துக்கும் காரணம் நம்ம அப்பா தான்னு என்கிட்டயே சொல்றாங்கம்மா. ஏன் அப்படி சொன்னாங்க? புது ஹோட்டல் விவகாரத்துல அங்க இருக்க தொழிலாளிகளோடலாம் ஏதோ ரகசியமா கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த ஹோட்டல் நிர்வாகத்தையே நம்ம அப்பா தந்திரமா பறிச்சிட்டதா அபிராமி சொன்னாங்க. அதெல்லாம் கூட அவங்க பெருசா எடுத்துக்கலாமா. அவங்க ரம்யா பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறாங்க. எங்க நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா ரம்யாவை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும்னு என் கையை பிடிச்சிட்டு புலம்புறாங்கம்மா. அவங்க சொன்னதை என்னால கேட்கவும் முடியல, முழுசா நம்பவும் முடியல. அதனால நானே நேரடியா அந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சேன்.
அங்க போய் விசாரிச்சப்பறம் தான் தெரிஞ்சது அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு. எல்லா தப்பும் நம்ம அப்பா மேலதான்னு. இன்னைக்கு அபிராமியை ஏமாத்தி அந்த ஹோட்டலை பறிச்சவரு நாளைக்கு என்னென்ன பண்ணுவாரோ. ஏன் அவர் அப்படி பண்றாரு? அவருக்கு பணத்துக்கு என்ன குறைச்சல்? அதேதாம்மா, அதேதான் நானும் கேக்குறேன். நம்ம கிட்ட இல்லாத பணமா? அப்புறம் ஏமா அப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? உங்களுக்கும் அப்பாவுக்கும் நான் ஒரே புள்ள. அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து. அது பத்தாதுன்னு ரம்யாவோட அக்கா வேற அவ பேர்ல நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாமும் நமக்கு தானே. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரிட்டையர் ஆயிட்டு இந்தாடா கௌதம் எல்லா பொறுப்பையும் நீ பாத்துக்க, எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இவர் ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? மா, அப்பா போய் பாக்குற ஆட்களும் அப்பாவை பார்க்க வர ஆட்களும் யாருமே சரியில்லைம்மா, யாருமே சரியில்லை. இதெல்லாம் நல்லதுக்குன்னு எனக்கு படல. ஆர்கே தானே அப்பாக்கு எதிரி, அபிராமி இல்லையே. அம்மா, ரம்யா நம்மள நம்பி இந்த வீட்டுல வாழ வந்திருக்கா. அவங்க அக்காவுக்கு ஒரு துரோகம் பண்ணா அது தங்கச்சியும் தானமா பாதிக்கும். அப்புறம் ரம்யா நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா என் வாழ்க்கை எப்படிமா நல்லா இருக்கும்? இதுல அப்பா மட்டும் குத்த சொல்ல முடியாது. அபிராமி என்ன தப்பு பண்ற? 2 பேரும் என்னென்ன பிரச்சனை உண்டாக்குவாங்களோன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் கவலையா இருக்குப்பா. அப்பாவை திருத்தணுமா? நீங்க தான் அவர்கிட்ட பேசணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்பா வந்துட்டாரு, நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்கிற உன் புள்ள? என்னவோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் டக்குன்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன சொல்றான் உன் புள்ள? ஒண்ணும் இல்லைங்க. சரி, அப்ப வந்து சாப்பாடு போடு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்பவே வா. ஆமா, இந்த பொம்பளைங்களே இப்படிதான். பேசணும்னா ஒண்ணு சாப்பிடுற நேரம் இல்ல தூங்குற நேரம். அப்பதானே நீங்க இருக்கீங்க. சரி சொல்லு. உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு சொல்ற? தாலிய கட்டிக்கிட்டேனே, ஒரு பிள்ளைய பெத்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணிருக்கனே. என்ன சீரியஸா பேசுற? ஓடி ஓடி கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. உங்க சொத்து போற அவனுக்கு தானே. நம்ம என்ன 100 வருஷமா வாழ போறோம்? என்ன ஏதாவது பிரசங்கத்துக்கு போயிட்டு வரியா? இது பாரு, பிரசங்க வைராகியத்தை கேட்ட மண்டபத்திலே விட்டுட்டு வந்துடணும். புரிஞ்சுதா? இல்லங்க, அவன் வாழத்தான் நாம பாடுபடுறோம்னு சொல்றீங்க. ஆனா செய்க அப்படி இல்லையே. உங்க ஒவ்வொரு செயலும் அவன் வாழ்க்கையை பாதிக்கும். இது பாரு, உன்னை விட நான் புத்திசாலி. தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நீங்க புத்திசாலிதான், ஆனா மத்தவங்கள முட்டாளாக்க நினைக்காதீங்க. சில நேரம் புத்திசாலிங்க கூட ஆத்திரப்பட்டு முட்டாள்தனம் பண்ணுவாங்க. உங்க மேல உள்ள வெறுப்பும் கசப்பும் அவனுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அபிராமி ஹோட்டல் விவகாரத்துல நீங்க ஆடின நாடகம், யூனியன் லீடர் மூலமா நீங்க பண்ண சதி எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அது அவன் என்கிட்ட சொன்னதுனால எனக்கும் தெரிஞ்சிடுச்சு.